நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி. அந்த வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின் பின்பகுதியை கவனியுங்கள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு கால வேளையிலே நான் இதைத்தான் பேச போகிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். அற்புதம் நடப்பதற்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே சொன்னாராம். இது யாருக்காக வந்த செய்தி தெரியுமா? இது இயேசுவுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. யவீரு என்கிற ஜெபாலய தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அந்த மகள் மரித்து விட்டால் மரித்த செய்தியை சில பேர் கொண்டு வருகிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? முந்தின வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் 35 எழுதியிருக்கிறது. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை இயேசுவுக்கான வார்த்தை அல்ல. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை இவனுக்கான வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. என்ன வார்த்தை? உன்னுடைய மகள் மரித்து விட்டால், உன்னுடைய சூழ்நிலை மரித்து போய்விட்டது. The news from his house, that is discouragement. அவனுடைய இருதயத்தை உடைக்கிற செய்தி, அவனை ஏமாற்றுகிற செய்தி. அவன் எதை நம்பிக்கொண்டிருந்தானோ நம்பினவைகளெல்லாம் முழுவதும் நம்பிக்கை இழந்த செய்தி. இந்த செய்தியை அவன் கேட்டானோ இல்லையோ, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எப்படிப்பட்டவர்? அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறதுக்கு முன்னாடி the news comes from your house. உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து சில வார்த்தைகள் வருகிறதே, அந்த வார்த்தையை இயேசு கேட்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே இருந்து சில வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. சில சவால்களான வார்த்தைகள், சில இழப்பின் வார்த்தைகள், சில நஷ்டத்தின் வார்த்தைகள் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து, என் வீட்டுக்குள்ளேருந்து வருகிறதே. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம் மேலே கவனம் உள்ளவராக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல அவர் பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, சத்தங்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அங்கே எருசலேமில் இருந்து கொண்டு இருக்கும்போது ரப்சாக்கே அப்படின்ற ஒரு கேப்டன் வருகிறான், ஒரு படை தளபதி வருகிறான். இவன் யார் என்றால் அசீரிய தேசத்து ராஜாவினால் அனுப்பப்பட்டவன். அசீரியா தேசத்தின் ராஜா என்ன செய்தார்? பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சு அந்த தேசத்தை எல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டு இப்போ எருசலேமை பிடிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறான். போகும்போது இந்த படை தளபதி சொல்லுகிறான், அந்த பட்டணத்தின் அலங்கத்தின் மேலே இருந்து கொண்டு, உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க மாட்டார், உங்கள் தேவனை நீங்கள் நம்புகிற நம்பிக்கை வீண், உங்களை எசேக்கியா ராஜா ஏமாற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எசேக்கியாவின் மனிதர்கள் சொல்லுகிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட யூத பாஷையில் பேச வேண்டாம், சீரிய பாஷையில் பேசுங்கள், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், கேப்டன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் சீரிய பாஷையில் பேச மாட்டேன். என்ன பாஷையில் தான் பேசுவேன்? யூத பாஷையில் தான் பேசுவேன். நீயும் கேட்கணும், உன் ஜனங்களும் கேட்கணும், உன்னுடைய ஜனங்களின் இருதயம் உடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை பாருங்கள். உரத்த சத்தமாய் அவன் சொல்லுகிறான், ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய். கவனிங்க, அவன் சொல்லுகிறான், நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு புரிந்த பாஷையிலே பேசுகிறான். ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வருகிறது. அந்த ஆபத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? அடிபணியுங்கள். ஆனால் இந்த ஜனங்கள் கேட்டார்கள், அவர்களுடைய இருதயங்கள் உடைந்தது. வசனம் சொல்லுகிறது, 37ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 7வது வசனத்தில், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி ஆமென்
கவனிங்க, அதுக்கு மேலே இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை, அந்த வசனத்தை கவனிங்க, உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவர் காட் ஹியர் சம்திங். நம்முடைய ஆண்டவர் சில காரியங்களை கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? உங்கள் சூழ்நிலைக்குள்ளே இருந்து எழும்புகிறதே சில சத்தங்கள், அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கிறீங்க அது என் காதில் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது பாஸ்டர், அது திரும்ப திரும்ப என் காதில் ரிங்காரம் விட்டு கொண்டே இருக்கிறது. எஸ், உண்மையிலே அது கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆண்டவருக்கு காது இல்லையா? நம்முடைய ஆண்டவர் காதை உண்டு பண்ணினவர். வசனம் சொல்லுகிறது, காதை உண்டு பண்ணினவர் கேளாரோ, அவர் கேட்கிறார். அடுத்து இந்த யவீருவின் கதைக்கு வருவோம். யவீருவினுடைய சம்பவத்தில் இந்த செய்தி, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இனி ஏன் போதகரை, ஜீசஸ் cannot fix your problem. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தியா, அந்த பிரச்சனையை இயேசுவால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இயேசுவால் அதை சரி பண்ண முடியாது. ஜஸ்ட் லீவ் இட், அவரை விட்டு விடு. இதுதான் சூழ்நிலை. நம்மளை பார்த்தோம், அதுதான் சில சூழ்நிலை சொல்லுகிறது. ஜீசஸ் cannot fix my problem. your broken relationship, உங்களுடைய உடைந்த சில உறவுகளை இயேசுவாலே சரி பண்ண முடியாது அப்படின்னு ஜனங்க சொல்கிறாங்களா? அந்த சத்தத்தை இயேசு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருந்தா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து என்ன சத்தம் வருது, உங்கள் வேலை ஸ்தலத்திலேருந்து என்ன சத்தம் வருது, உங்கள் வியாபார ஸ்தலத்திலேருந்து என்ன சத்தம் வருது, உங்கள் சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? ஜீசஸ் cannot fix your problem. ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனையை சரி பண்ண முடியாது, ஜஸ்ட் அவரை விட்டு விடு, அவர் வாட்டுக்கு அவர் வேலையாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே யவீருவை பற்றி நான் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். அதற்கப்புறம் இயேசு என்னெல்லாம் செய்வார் அப்படின்றத மட்டும் சொல்லி நாம் முடிக்க விரும்புகிறேன். யவீரு யார்? அந்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 21, 22 மார்க் இக்கரைக்கு வந்து கூடி வந்தார்கள். அப்பொழுது கவனிங்க, அவன் யார் என்றால் ஜெபாலய தலைவன். இவன் ஒரு ஆசாரியன் கிடையாது, ஆனால் ஜெபாலயங்களுக்கு தலைவன். தேவாலயம் இருந்தது, அதே நேரத்தில் குட்டி குட்டி ஜெபாலயம் அங்கே இருந்தது. யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஸ்தலம், ஜெபம் பண்ணுகிற ஸ்தலம். 10 பேர் இருந்தால் ஒரு ஜெபாலயம் ஆரம்பிச்சிடலாம், 10 யூதர்கள் இருந்தால் ஜெபாலயம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவருடைய வேலை என்ன? சர்ச்சில் எல்லாம் நீட்டாக சேரெல்லாம் போட்டு வச்சுடுவார். சபையில் ஆராதனை எப்படி நடக்குதுன்னு பார்ப்பார். பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு தோல் சுருள்களை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. யாராகிலும் கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்கள பிரசங்கம் பண்ண வைப்பார். அவர் தான் கண்ட்ரோல், பவர் நிறைஞ்ச ஆள். அவர் வீதியில் நடந்து போனார்னா எல்லாரும் அவரை ஹானர் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்டர் மாதிரி. ஒரு பாஸ்டர்னு சொன்னால் அந்த காலத்தில் நல்ல மதிப்பு, இந்த காலத்தில் யாரும் மதிக்கலை. பாஸ்டர் சொன்ன பாஸ்டரா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ அந்த நாட்களில் யவீரு ஒரு நல்ல தலைவனாக இருந்தான். அவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு தலைவன். அவனுக்கு நல்ல ப்ரிவிலேஜஸ் இருந்தது. எங்கே போனாலும் அவனை ஹானர் பண்ணுவாங்க. பந்தி ஐயாவுக்கு தான். பந்தியில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து, சாப்பிட்டதுக்கு காணிக்கையும் கொடுத்து, ஐயாவை போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? வசனம் சொல்லுகிறது, அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து. இயேசுவுடைய டைமில் நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு நிறையா ஜெபாலயம் திறந்திருக்கவில்லை. நிறையா ஜெபாலயத்தில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பினது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜெபாலய தலைவன் இயேசுவை பார்த்த உடனே அவர் பாதத்திலே போய் விழுகிறான். ஏன் விழுகிறான்? அந்த வசனத்தில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். கவனிங்க, நமக்கு இருக்கிற பெயர், நமக்கு இருக்கிற புகழ், நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம் எதுவும் நம்முடைய வாழ்க்கை சில அடிகளை தரும்போது உதவாது. ஏதாயிலும் உங்களுக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் லைஃப் என்றைக்குமே ஸ்மூத்தாக போகாது. லைஃப் வில் கிவ் சம் லெசன்ஸ், லைஃப் வில் கிவ் சம் கிக்ஸ். உங்கள் வாழ்க்கை சில எத்து விடும், உங்களுக்கு சில மிதி விடும்போது, அப்ஸ் அண்ட் டவுன் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய புகழோ பெயரோ ஞானமோ எதுவும் உதவாது. இவனுடைய நம்பிக்கை, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், இந்த மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், சாகிற நிலைமையில் கிடக்கிறாள், அவளுடைய பெட்டு ஃபுல்லாக சாகிற நிலைமை.
நீங்கள் மரிக்க போகிறவர்களை பார்த்துருக்கிறீங்களா? வியாதியில், நீண்ட நாள் வியாதியில் இருக்கிறவர்களை, நாற்றமெடுக்கிற சூழ்நிலையில் அவள் அவசைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். என்னுடைய படிப்பு எதற்கு, என்னுடைய அந்தஸ்து எதற்கு, இயேசுவின் பாதம் போதும். இயேசுவை பார்த்த உடனே, ஏன்னா இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று இந்த யவீரு கேள்விப்பட்டான். யூத மைண்ட் செட்டை தூக்கி எறிஞ்சு, அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை தூக்கி எறிந்து இயேசுவின் பாதத்தில் போய் விழுகிறான். அற்புதம் நடக்கணும்னா உங்களுக்கு எனக்கு என்ன தேவை தெரியுமா? அந்த ரிலீஜியஸ் மைண்டை தூக்கி எறியணும். ஆமென் சொல்லுங்களேன். தூக்கி எறிந்து இயேசுவின் பாதத்தில் போய் விழுந்து அவன் என்ன சொல்லுகிறான்? அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து உமது கைகளை வையும். He believed the touch of Jesus. அவன் இயேசுவினுடைய தொடுதலை விசுவாசித்தான். இயேசு தொட்டா அற்புதம் நடக்கும்னு நினைச்சான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நம்புறீங்களா? இயேசு தொட்டா அற்புதம் நடக்குமா? நான் நம்புகிறேன். இயேசு உங்களை தொட்டால் மாற்றம் உண்டாகும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் தொட பர்வதங்கள் புகையுமா. அவர் தொட்டார் என்றால் பர்வதங்கள் மெழுகு போல உருகுமா. இவனுக்கு என்ன விசுவாசம் இருந்தது தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ எனக்கெல்லாம் தெரியாது, ஆனால் அவர் தொட்டால் நிறைய பேர் சுகமாவாங்க. ஏன்னா ஜெபாலயத்தில் ஏற்கனவே ஒரு ஸ்திரீ வந்தால் 18 வருடமாய் அந்த ஸ்திரியை பிசாசு கட்டி வைத்திருந்தான். பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாக இருந்தால் இந்த இயேசு என்ன செய்தார்? அந்த ஸ்திரியை தொட்டு, சிறிய நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னார். உடனே அவளுடைய கட்டுகள் மாறினது. ஸோ நான் அதை பார்த்துருக்குறேன். என் மகளையும் அவர் வந்து தொட்டால் நல்லா இருக்கும். He believed the touch of Jesus. ஸோ ஆண்டவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறான், ஆண்டவரே நீர் வந்து கைகளை வையும் என்று சொல்லுகிறான். உடனே வசனம் சொல்லுகிறது, அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஸோ அந்த வசனத்தில் பாருங்கள், அவரை என்ன செய்கிறான்? மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு தலைவன், ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய பெரிய லீடர், அவர் இயேசுவையே நம்பாத ஆள், இயேசுவையே விசுவாசிக்காத ஆள், இயேசுவுக்கு விரோதமாய் பண்ணுகிற கூட்டத்தில் இருக்கிற ஆள் இயேசுவை பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் ஆண்டவரே நீர் வந்து தொடுங்க, ஆண்டவரே நீங்கள் வந்து தொடுங்க, அப்பொழுது என் மகள் பிழைத்து விடுவாள். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சூழ்நிலை இருக்கிறது? நீங்கள் சந்திக்கிற சவால்கள் என்ன? மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது இது அவ்வளோதான் ஆண்டவரே, மங்கி எரியுது, இந்த திரியை அணைச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஒரு வழியை சொல்லி தருகிறேன். அவரிடத்தில் மிகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் சோத்திரத்தோடு கூட யாருக்கு செலுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்ய கடவுள். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், என்னுடைய சிச்சுவேஷன் ஹோப்லெஸ், அவ்வளோதான், எனக்கு இது மேலே நடக்காது, இதுக்கு மேலே எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதுக்கப்புறம் என்ன செய்கிறது? ஏசு சொல்கிறார், வா நம்ம போகலாம், சலோ ஹம் சல்தே ஹே, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் வா அப்படி சொல்லி 2 பேர் சேர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது அங்கே தேவையில்லாத தாமதம் உண்டாகிறது. இயேசு வந்து கொண்டு இருக்கிறார், ஒரு சிறி வேகமாக வருகிறார், பின்னாடி கூடி வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறார், வல்லமை புறப்படுகிறது, புறப்பட்டு அவளை சுகமாக்குது. ஆனால் அங்கேயோ மகள் சாக கிடக்கிறார். சில நேரம் உங்கள் விசுவாச பாதைகளில், என்னுடைய விசுவாச பாதையில் எப்படி இருக்குன்னா, தாமதங்கள் வரத்தான் செய்யும். எதிர்பாராத தாமதம் வரும். சரி ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எப்போ நடக்கும்? தாமதமாக தான் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வந்து டைமுக்கு உட்பட்டவர் அல்ல, உங்கள் டைமுக்கு உட்பட்டவர் அல்ல. அப்படி சொல்கிறேன். நம்ம டைம், ஆண்டவரே 10 ஆக போகுது, ஆண்டவரே 1ஆம் தேதி பிறக்க போகுது, ஆண்டவரே இப்படி நடக்க போகுது. இயேசு நடத்துவார், ஆனால் அவருடைய நேரத்தில் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே இயேசு தேவையில்லாத கேள்வியை கேட்குறார். சுகமாயிட்டால, அவளே போயிருப்பா. அவர் என்ன செய்கிறாரு? யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே சீஷர்கள் பேசுகிறாங்க, ஆண்டவரே இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்காங்களே. அன்னையாரும் அந்த ஃபாதருடைய ஹார்ட் எப்படி இருக்கும், அந்த அப்பாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இயேசுவே இது தேவையில்லாத பேச்சு, முதல்ல வாங்க, நாங்கள் கூப்பிட்ருக்கோம் உங்களை, எங்கள் வீட்டுக்கு வர்ற வழியில் நீங்கள் என்ன ஆண்டவரே தேவையில்லாத டிஸ்கஷன் அங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான். அங்கே பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 34 அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். சில நேரங்கள் தாமதங்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன்.
லாசருடைய கதையில் பாருங்கள், மார்த்தா மரியாள் ஆண்டவருக்கு செய்தி அனுப்புகிறார்கள், நீர் நேசிக்கிறவன் அங்கே எப்படி இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான், வாங்க இயேசுவே அப்படி சொன்னால் இன்னும் 2 நாள் அங்கே எக்ஸ்ட்ரா தங்கிட்டார். அதை கேட்காம இருந்தால் கூட டக்குன்னு வந்திருப்பார். கேட்டதுனால கொஞ்சம் லேட்டாக போகிறார். தாமதம் என்றைக்குமே மகிமையை கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் செய்கிறது மாதிரி உனக்கு செஞ்சால் அது நல்லா இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வழக்கமாய் நடக்கிறதுக்கு என்ன தெரியுமா பேர்? வழக்கமாய் நடப்பதற்கு பேர் நிகழ்ச்சி. வழக்கமாக நடக்குதா, அது ஒரு நிகழ்ச்சி, ப்ரோக்ராம். வழக்கத்திற்கு மாறாய் நடக்கிறதா, அது மிரக்கிள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் வழக்கத்துக்கு மாறா கூப்பிட்டும் வரலை. நீ என் நாமத்தினால எங்கே கூப்பிட்றீங்களோ நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். கூப்பிட்டு பார்த்தாச்சு, வரலை. 4 நாள் ஆச்சு, நாறி விட்டது. ஏன் ஆண்டவரே நீங்கள் வராமல் இருக்கிறீங்க? அவளுக்குள்ளே நிறைய கேள்விகள். இயேசு வந்து 4ஆவது நாளில் ஒரு அற்புதம் செய்கிறார். இங்கேயும் இவனுக்கு ஒரு டிலே நடக்கிறது. நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் சில தாமதங்களை சந்திக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். தாமதங்கள் வருகிறது என்றால் நீங்கள் பக்காவாக எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு நிறைய தாமதங்கள் வருகிறது, எதிர்பார்க்குறோம், கைக்கு மேலே வரப்போகிறதுன்னு நினைக்கும் போது சில ஏமாற்றங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 36வது வசனத்தில், நாம் வாசித்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய். தாமதம் மட்டும் வரலை, அங்கே செத்தே போயாச்சு. அங்கே எதிர்பார்த்ததற்கு மேலே ஒரு செகண்டில் என்னென்னமோ நடந்து முடிந்து விட்டது. மகள் மரித்து விட்டால், இயேசுவை ஏன் நீ வருத்தப்படுத்துகிறீர்? வாங்க போய் ஃபியூனரல் பார்ப்போம், அடக்கத்தை பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீசஸ் செட் பிலீவ் இன் மீ, ஒன்லி பிலீவ். நீ என்ன செய்? விசுவாசி அப்படின்னு சொல்ற. என்னத்தை விசுவாசி? என் வார்த்தையை விசுவாசி. ஆமேன்னு சொல்லுங்களேன். தாமதம் வரும்போது நீங்களும் நானும் யாரை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீ இப்போ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கியே செய்தி, பிரியமானவனே, நீ ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்கிறியே, அந்த செய்தியை விசுவாசிக்காதே. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற? சத்தம் வருகிறது வீட்டிலிருந்து, அங்கே மகள் மரித்து விட்டால் அப்பாவை வர சொல்லுங்க அப்படின்ற செய்தி. அதை விசுவாசிக்காத. உன் சூழ்நிலைகளை பார்க்காதே, சூழ்நிலைகளில் இருந்து வருகிற சத்தத்தை விசுவாசிக்காதே. இந்த சைடு இயேசு பேசி கொண்டிருக்கிறாரே, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அதை விசுவாசி. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், 38வது வசனத்தை பாருங்கள். ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். கவனிங்க, நீ எதை விசுவாசி? நீ கேட்குறிய ஒரு சத்தம், அதை விசுவாசிக்காத, என் சத்தத்தை விசுவாசி. 2வது, எவ்வீருவே நீ இப்போ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன பார்க்குற? வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அழுது புலம்புகிற சத்தம். ஒவ்வொரு யூதனும் யாராயிலும் ஒருத்தர் மரித்து விட்டால் வீட்டில், கவனிங்க, வீட்டில் யாராயிலும் மறிச்சிட்டாங்கன்னா அழுகிறதுக்கு உடனே ஆளை கூட்டு வரணும், ஒரு ஆளையாச்சும் கூட்டு வரணும். இவனோ ஜெபாலய தலைவன், நிறையா பேர் வந்துட்டாங்க. நம்ம ஊர்லெலாம் யாராயிலும் இறந்துட்டா பாட்டு போடுவாங்க. நாங்கள் காலையில் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்போம், 4 மணிக்கு. சட்டி சுட்டதடாமா அப்படின்னா என்னென்னா யாரோ போயிட்டான்னு அர்த்தம். 4 மணிக்கு பாண்டிய நகரில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா யாரோ போயிட்டாங்க. அழுகிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கி இருக்கிறாங்க மதுரையில். என்ன, அன்னைக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க? அழுது புலம்புகிறார்கள். வசனம் சொல்லுகிற சந்தடி பண்ணுகிறார்கள். இவங்களாம் ரியலாக அழுவாங்களா அப்படின்னா தெரியல, சும்மா அழுகிற மாதிரி, ஐயா போயிட்டியேன்றியா, ஆனால் ரியலாக அழுகலை. அந்த ரியல் பெயின் யாருக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா? வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு சொல்கிறாரு, நீ அதை விசுவாசிக்காத, எதை பார்க்குறாயோ அதை விசுவாசிக்காதே. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எதை பார்க்குறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நெகட்டிவான காரியங்களை சிலதை பார்க்குறீங்க. ரியல் உண்மை தான், அஃப்கோர்ஸ் அது உண்மையாகவே அங்கே நெகட்டிவான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை விசுவாசிக்காதே, நான் சொல்லுவதை விசுவாசி. ஆமேன்னு சொல்லுங்களேன். 40வது வசனத்தை பாருங்கள். 40வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அழைத்து கொண்டு, கவனிங்க, இயேசு அங்கே ஒரு ஜோக் அடிக்கிறாரு. பிள்ளை சாகலை, இன்னும் என்ன இருக்குது? உயிரோடு இருக்குது, அவள் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உண்மையாக அழுதுருந்தால் சிரிப்பு வருமா? உண்மையாக அழுகலை அவங்க.
அவர் ஜோக் அடித்த உடனே டக்குன்னு சிரிச்சிட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், எல்லாரையும் வெளியே அனுப்பு. இந்த ஃபேக்காக அழுகிறவன் அவனும் நம்ம கூட இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் உங்கள் பிஸ்னஸ்லேயும் சில பேர் ஃபேக்காக அழுகிற ஆட்கள் இருப்பாங்க உங்கள் கூடயே. இப்படி ஆகிடுச்சே ராஜா, அவன் ஃபேக்காக தான் அழுவான், அவன் உண்மையாக அழுகலை, ஃபேக். ஆண்டவர் சொல்ல, இந்த ஃபேக் ஃபெல்லோஸ் எல்லாம் வெளியே அனுப்பு. நீ உள்ளவா, பிள்ளையின் தாயையும் பிள்ளையையும் தகப்பனையும் தம்மோடு கூட வந்த யாக்கோபு யோவான் இவங்களை மட்டும் ஆண்டவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ரெண்டாவது நான் சொல்ல வருகிற சத்தியம் இதுதான். முதல்ல இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வருகிற சத்தத்தை கேட்கிறார். ரெண்டாவது, இந்த சத்தத்திற்கு காரணமான சூழ்நிலையை பார்க்க விரும்புகிறார். அந்த வசனத்தை பாருங்கள். பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கே இந்த சத்தம் வருவதற்கு காரணம் என்ன? அந்த பிள்ளை மரித்து விட்டது, மரித்த சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அந்த வெரி பாயிண்ட், அந்த இடத்திற்கு இயேசு வர விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவை உள்ளே அழைத்து கொண்டு போங்கள். ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை பாருங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். 41 பிள்ளையின் கையை இயேசு பிடித்து, அது மரித்து விட்டது. அதை எல்லாரும் விட்டு விட்டு ஓரமாய் போய் அழுது கொண்டு இருக்கிறார்கள். பட் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ஹோல்ட் தட் திங்ஸ். ஆண்டவர் அந்த காரியத்தை கையினால் பிடிக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவன் இதுக்காக தானே இயேசுக்கிட்ட வந்தான். எதுக்காக வந்தான்? இயேசுவே, நீர் உம்முடைய கையை வையும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் செத்து போச்சு ஆண்டவரே. இயேசு என்ன செய்கிறார்? கையை மட்டும் வைக்கலை, கையை பிடித்து. ஜீசஸ் அதை என்ன செய்கிறார்? இயேசு அதை பிடிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை போய் கொண்டு இருக்கிறது, அதை இயேசு தன்னுடைய கரத்தால் பிடிக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவின் கையை பற்றி நீங்கள் தெரியணும்னா தாவீதினிடத்தில் கேட்டு பாருங்கள். தாவீது சொல்லுவான், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது யாரானாலும் இருக்கட்டும், எவரானாலும் இருக்கட்டும், அவன் பாவியோ பரிசுத்தவானோ நீதிமானோ அநீதிமானோ உடைந்தவனோ செத்தவனாக இருந்தால் கூட அவன் கையை பிடிச்சி அவனை உயிரோட எழுப்ப இயேசுவால் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தை எவனும் தடுக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் கையின் கிரியைகளை தடுப்பவன் யார்? இயேசு சொல்லுகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னவர் யார் தெரியுமா? உங்கள் சூழ்நிலைகளின் கைகளை பிடிக்க விரும்புகிறவர், உங்களை கை பிடிக்க விரும்புகிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் பிடித்து நடத்த விரும்புகிறார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க 41 அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமி என்றார். அப்படி என்றால் அர்த்தம் அரமேய் பாஷையில் சிறு பெண்ணே எழுந்திரு. ஆண்டவர் சொல்றார், ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ரைஸ் அப். ஆண்டவர் அதை எழுப்ப விரும்புகிறார். படுத்து கிடக்குதா, மரண அவஸ்தை கிடக்கிறதா, நாற்றம் எடுக்கிறதா, கவலைப்படாதீங்க. அதை ஆண்டவர் திரும்ப எழும்பி நடக்க வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் எழும்புன்னு சொல்கிறாரு. உடனே அங்கே என்ன நடக்குது? 42வது வசனத்தை பாருங்கள். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். படுக்கையில் இருந்து அவள் உடனே எழுந்துச்சு. நான் நம்புகிறேன் அவள் ஓடி இருப்பா, சுற்றி இருப்பா, நடந்திருப்பா. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தா. இதுக்கு முன்னாடி நடந்து ஓடி விளையாண்டு நல்ல ஜாலியாக இருந்த பிள்ளை திடீர்னு வியாதி வந்து மரண அவஸ்தையிலே படுத்து கிடந்தாள். எப்படி இருந்ததோ உன் வாழ்க்கை, அதே போல நான் சீரமைக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாயோ, பூர்வ நாட்களில் இருந்தது போல உன்னை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். அதற்கு நான் உன் கையை பிடிக்க விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அதை பிடித்தார். உடனே வசனம் சொல்லுகிறது, அவள் 12 வயதுள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அடுத்து 43 வருஷம் முடிச்சிடலாம். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னார். உங்கள் சூழ்நிலை மரித்து விட்டது என்று நினைக்கிறீர்கள். ஜீசஸ் வாண்ட்ஸ் டு நர்ச்சர் தட். ஆண்டவர் அதை போஷிக்க விரும்புகிறார், அதற்கு போஷாக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வருகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். ரெண்டாவது, சத்தம் வந்த இடத்துக்கே இயேசு வர விரும்புகிறார். மூன்றாவது, இயேசு அதை பிடிக்க விரும்புகிறார், கையில் எடுக்க விரும்புகிறார். இயேசுவின் கையில் ஒரு பொருள் வரும் என்றால் அது வெறுமையாக இருக்க போவது இல்லை. அது ஆச்சரியத்தை தரப்போகிறது, அதிசயத்தை தரப்போகிறது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம், நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்.
உனக்காக வருகிற வார்த்தைகளை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன்னை சோர்வுபடுத்த வருகிற வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. என்ன சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சூழ்நிலைக்குள்ளே இருந்து என்ன சத்தம் வருகிறது? ஹல்லேலூயா. சில சத்தம் அது வருது, உங்களுக்காகவே வருகிறது, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காகவே. திஸ் வேர்ட்ஸ் கேம் ஃபார் ஜேரியஸ், அவனுக்காகத்தான் வந்தது. ஆனால் இயேசு அதை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் உங்கள் சத்தத்தை. உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வருகிற சத்தங்களை இயேசு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஜீசஸ் கேனாட் ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? இயேசு அந்த சத்தத்தை கேட்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாட உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இயேசு உங்கள் சூழ்நிலைகளை கரத்தினால் பிடிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் போய் விழுங்கள், இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தில் விடுதலை உண்டு, அவருடைய பாதத்தில் உயர்வு உண்டு. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவருடைய பாதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்கள், அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வந்து என் பிள்ளைகளை கையில் எடுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளின் சூழ்நிலைகளை கையில் எடுங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் அவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்கள். Jesus can fix your problem. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். அற்புதங்கள். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. பயப்படாதே, பிள்ளைகளை குறித்து பயப்படாத, குடும்பத்தை குறித்து பயப்படாத, ஊழியத்தை குறித்து பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்களை செய்கிற நல்ல ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னவர் இந்த 7 மாதம் எங்களை நடத்தி இருக்கிறீர். வரப்போகிற மாதமும் எங்களை நடத்துவீராக. நாங்கள் பார்த்தவைகளை நம்பாமல், நாங்கள் கேட்டவைகளை நம்பாமல், நாங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நம்பாமல் உம்முடைய வார்த்தையை நம்ப எங்களுக்கு கிருபை தாரும். தேவையில்லாத தாமதங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உறுதியாய் உமக்காக காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆராதனையிலே வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.